ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப்பை யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நிறைய ஆட்ஸ் வந்திருக்கும். இது மட்டும் கிடையாது, சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, இது ஒரு பெஸ்ட்டான பிடிஎஃப் டூல்னே சொல்லலாம். ஸோ பிடிஎஃப் சம்மந்தமான அனைத்து வேலைகளும் இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நார்மலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். ஆட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில ஃபீச்சர்ஸை மட்டும்தான் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இருக்கிற இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப்பை எப்படி நம்ம அனைத்தும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆட்ஸும் இல்லாமல் ப்ரீமியம் அண்ட் பெய்ட் ஃபீச்சர்ஸ் அனைத்தும் எப்படி நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணலாம், இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யாரும் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நார்மல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும். அதாவது ஆட்ஸ் வரதா இருக்கட்டும், சில பெய்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மணி பே பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்போட லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் அனைத்தும் நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை ரீட் அண்ட் அக்ரி இருக்கு இல்லையா, டச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யாரும் லாகின் பண்ணாதீங்க, அப்படியே லேட்டர் கொடுத்துருங்க. ஜாயின் டெலகிராம் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு அந்த ப்ரௌசர் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இருக்கும், அதாவது உங்கள் மொபைலில் இருக்கிற பிடிஎஃபாக இருக்கட்டும், எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை வேர்ட் ஃபைலாக இருக்கட்டும், இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் தான் இருக்கட்டும், ரிசீவ்ட் ஃப்ரம் அதர் ஆப்ஸாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் வேறு ஆப்ஸில் வச்சுருப்பீங்க இல்லை, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் டிஸ்கவர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக ஆட் வரும். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஆனில் இருக்குது, எந்த ஒரு ஆடும் வரல பாருங்கள். அண்ட் முக்கியமாக ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, பிளாங்காக இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பொறுத்த வரைக்கும் அதுவும் பிளாங்காக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிரி டைம் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி போட்டிருக்கு, 1970 போட்டிருக்கு. ஸோ முடிஞ்சு போன வருஷம், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த ப்ரீமியமில் இருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, பிடிஎஃப் எடிட், அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் வச்சுருப்பீங்க இல்லையா, இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ A to Z அனைத்துமே பண்ணிக்க முடியும். அண்ட் மேனேஜ் பிடிஎஃப் பேஜஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒரே பேஜை கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தடுத்த பேஜை கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் சிக்னேச்சர் அதுவும் இந்த ஆப்பில் பண்ணிக்க முடியும். ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணுமோ அதையும் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நிறையவே கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் டு வேர்டு இருக்கும், ஒரு பிடிஎஃப்ல நீங்கள் வேர்டாகவும் மாற்றி வச்சுக்கலாம், பிடிஎஃப் டு எக்ஸலாகவும் மாற்றி வச்சுக்கலாம், பிடிஎஃப் டு பிபிடியாக மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் வச்சுருப்பீங்களே, அதை நீங்கள் என்ன ஃபைலில் கூட தெரியலனா அதையும் நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஸ்கேனர் இருக்குது, இமேஜ் டு பிடிஎஃப் இருக்குது, இமேஜ் டு வேர்டும் இருக்குது, டெக்ஸ்டட் பிடிஎஃப் டெக்ஸ்ட்னு இருக்கும். இதை கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப்ல இருக்கிற டெக்ஸ்ட் அனைத்தும் காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும், எதை வேணால் பண்ணிக்க முடியும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் வாட்டர் மார்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பிடிஎஃப்ல உங்கள் நேம், உங்களோட ஓன் நேம் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டர் இருக்குது. ஒரு ரெஸ்யூமை நீங்கள் இதிலே பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார்மேட்ஸ்லாம் இதில் எக்கச்சக்கமாக நிறையவே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸ்மார்ட் ஃபார்ம் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபார்மை நீங்கள் இந்த இடத்துல மேக் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமாக நிறையவே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.